ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்டம் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்று வருது. ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இந்த படத்துல அதிர்ஷ்வருக்கு ஜோடியாக நம்ம த்ரிஷா நடித்திருந்தாங்க. வில்லனாக அர்ஜுன் தாஸ் நடித்திருந்தாரு. கூடவே பிரசன்னா, யோகி பாபு, தெலுங்கு நடிகர் சுனில், ரெடின் கிங்ஸ்லி ஆகியோருமே இந்த படத்துல முக்கிய இடம் பிடித்திருந்தாங்க. படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தாரு. கடந்த 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகி உலகம் முழுக்கவே உள்ள ரசிகர்களிடமிருந்து நல்ல பாராட்டு பெற்று வருது. அதிர்ஷ்வருடைய கெரியர்லேயே இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. படம் வெளியான முதல் 4 நாட்கள்ல மட்டுமே 148 கோடி வசூலித்திருப்பதாக சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டுல மட்டுமே 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யப்பட்டது. இப்படி வசூல்ல இடைவிடாது மாஸ் காட்டிட்டு இருக்க குட் பேட் அக்லி படத்திற்கு திடீரென ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாச்சு. அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்க 3 பாடல்களுக்கு என்னிடம் ராயல்டி வாங்கவே இல்லை அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பினாரு. அதனையடுத்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஃபேன்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட்ல படக்குழுவுமே இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. சோ பிரச்சனையுமே முடிந்து விட்டது அப்படின்னு பார்த்தா தற்போது இசைஞானி சும்மா இருக்க மாட்டாரு போல. அவர் மீண்டும் நீதிமன்றத்தை நாட உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இந்த பிரச்சனை எப்போது முடியும் அப்படின்றது தெரியலன்னு ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல புலம்பிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.